இறையேசுவில் பிரியமானவர்களே, மிரியம் தொலைக்காட்சி வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வல்லமையான ஆண்டவர் இந்த நாளிலே நமக்காக நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரை நாம் பற்றி பிடிக்கின்ற பொழுது ஆசீரானது நம்மீது கடந்து வரும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நாம் ஏற்றி போற்றுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. மகனே, மகளே, நமது மத்தியிலே எழுந்து வந்தவர் பெரியவர். விண்ணும் மண்ணும் ஆராதிக்கக்கூடியவர் இவர். வான மண்டலங்களின் ஆராதனைக்குரியவர் இவர். அந்த வல்லமையான ஆண்டவரை இந்த நேரத்திலே நாம் ஆராதிக்க இருக்கிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வாரும் ஆண்டவரே. இதோ நீர் பெரியவராக இருக்கிறீரே, வாழ்வு தந்தவராக இருக்கிறீரே, எங்களோடு எந்நாளும் இருப்பேன் என்று சொன்னவராக இருக்கிறீரே. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வாரும் அப்பா என்று சொல்லி நமது மத்தியிலே உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதனே சுமையை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறோம். மகிமை மிகுந்தவரே, மாட்சி மிகுந்தவரே, வான மண்டலங்களின் அதிபதியே உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணும் மண்ணும் போற்றுகின்றவரே உம்மை ஆராதிக்கிறோம். கெருபுகளும் செராபீன்களும் ஆராதிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். என்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று முகம் கண்டு ஆராதிப்போமே. என்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று முகம் கண்டு ஆராதிப்போமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஒரு நண்பரோடு பேசுவதை போல மோசேயோடு பேசினாரே. உம்முடைய திருமுக தரிசனத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினீரே. உம்முடைய முகத்தை கண்டு உம்மை போற்றினாரே இயேசுவே. அப்பா, இதோ உம்மை நாங்கள் உற்று பார்க்கிறோம். நற்கருணையில் உம்மை உற்று பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாய் இருப்பதை உற்று பார்க்கிறோம். எங்களை வாழ வைப்பதற்காக கடந்து வந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம். உற்று பார்த்து உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. தூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். நோய்கள் மாறும் பேய்கள் ஓடும் ஆராதனையினார், மண்குடமுடையும் தீப்பற்றி எரியும் ஆராதனையினார். நோய்கள் மாறும் பேய்கள் ஓடும் ஆராதனையினார், மண்குடமுடையும் தீப்பற்றி எரியும் ஆராதனையினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபைகளால் வணங்கப்படுகிறவரே, வானதூதர்களால் வணங்கப்படுகிறவரே, இதோ நாங்களுமே ஆராதிக்கிறோம். 24 மணி நேரவு விண்ணகத்திலே உம்மை ஆராதிக்கும் குரல் ஒலி எழுப்பப்படுகிறது. உம்மை ஆராதிக்கும் குரல் ஒலி எழுப்பப்படுகிறது. ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே. நள்ளிரவில் ஆராதித்தன, சங்கிலி அருந்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதித்தன, சங்கிலி அருந்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. அல்லேலூயா 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 இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதனே சுவையை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதனே சுவையை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். வல்லமையானவரே, வல்லமையானவரே இயேசுவே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கிலிகளை உடைத்தவரை ஆராதிக்கிறோம். சங்கிலிகளை உடைத்தவரை ஆராதிக்கிறோம். விடுதலை தந்தவரை ஆராதிக்கிறோம். விடுதலை நாயகனை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். விடுதலை 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 வெள்ளமை விடுதலை வெள்ளமை விடுதலை வெள்ளமை இயேசுவே. கட்டுகளை உடைப்பவரை ஆராதிக்கிறோம். விடுதலை தருபவரை ஆராதிக்கிறோம். விடுதலை நாயகனை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. காண வேண்டும். ஆராதனையின் பொழுது கட்டுகள் உடைக்கப்படு. ஆராதனையின் பொழுது கட்டுகள் உடைக்கப்படு. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை
ஆராதனை இயேசுவே. நற்கருணை நாதனே ஆராதனை. ஆராதனை. இறையேசுவில் பிரியமானவர்களே, விண்ணக வாயிலை எட்டி பிடிக்க முயன்ற அந்த நபர்களை இந்த நாளிலே நான் உங்கள் முன்னால் கொண்டு வர இருக்கிறேன். ஆண்டவரை எப்படியாவது பற்றி பிடிக்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை எப்படியாவது பெற்று கொடுக்க வேண்டும் என்று தியாகம் நிறைந்த மனிதர்கள், அதாவது சிறந்த பரிந்துரையாளர்கள். இறைவனிடமிருந்து வல்லமையை மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்த இந்த மனிதர்களைப் போல நாமும் ஆண்டவரிடமிருந்து வல்லமையை பெற்று அந்த வல்லமையை மக்களுக்கு எடுத்து கொடுப்பவர்களாக மாற வேண்டும். ஒரு சிறந்த பரிந்துரையாளராக நான் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. விவிலியத்திலிருந்து 4 மனிதர்களை நான் உங்களுக்காக அழைத்து வருகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மோசே. மோசே யாருக்காக ஆண்டவரை பற்றி பிடித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளினுடைய மக்களுக்காக, கடவுளுடைய மக்களாகிய இஸ்ராயேல் மக்களுக்காக அவர் விண்ணக வாயிலை பற்றி பிடிக்க திருவிழமானார். இயேசுவுக்காக விண்ணக வாயிலை பற்றி பிடிக்க திருவிழமாகிறார் மோசே. எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 8 - 13 உள்ள வசனங்களை வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இஸ்ராயேல் மக்களுக்கும் அமலேக்கியர்களும் இடையே ஒரு போர் வருகிறது. இந்த அமலேக்கியர்களும் இஸ்ராயேல் மக்களும் அங்கு இருக்கிறார்கள். அந்த போரிலே இவர்கள் வெற்றி பெற வேண்டும். யார்? இஸ்ராயேல் மக்கள், கடவுளினுடைய மக்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் மோசே அங்கு தெளிவுபடுத்துகிறார். மோசே சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் கவலைகளை விட்டொழியுங்கள், ஏனெனில் நம் சார்பாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் நம் சார்பாக ஆட்களை தேர்ந்தெடுங்கள், அவர்களோடு போரிடச் செல்லுங்கள், ஆண்டவர் ஆற்றும் வியத்தகு செயல்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆகவே இவர் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார். யோசுவா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார். மோசே சொல்லுகிறார், நான் மலை மீது ஏறி நிற்பேன். அப்பொழுது ஆரோன், கூர் இருவரும் 2 கரங்களை பற்றி பிடித்தவர்களாக நிற்பார்கள். அங்கு ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். ஏனெனில் ஆண்டவருடைய மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மோசே இந்த நிலைப்பாட்டை எடுப்பதை பார்க்கலாம். விவிலியம் சொல்லுகிறது, விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. இதை நினைவு கூறும்படி ஒரு நூலிலே நீ எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒளித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். நான் அமலேக்கியர்களுடைய நினைவை வானின் கீழிலிருந்து ஒளித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலே போட்டுவை என்று சொல்லுகிறார். இஸ்ராயேல் மக்களுக்கு வந்த அந்த பேராபத்தானது அங்கு அகன்று போவதை பார்க்கலாம். அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்காக வந்த மக்களினுடைய அந்த நிலைப்பாடானது, அமலேக்கியர்கள் என்ற அந்த எதிரிகளினுடைய நிலைப்பாடானது அங்கு விலகி போனது. காரணம், மோசே ஆண்டவரை பார்த்து மன்றாடினார். கடவுளே, உம்முடைய மக்கள் வாழ வேண்டும், உம்முடைய மக்கள் சாகக்கூடாது, உம்முடைய மக்கள் எதிரிகளின் கைகளிலே சிக்கி சின்ன பின்னமாய் மாறக்கூடாது என்பதற்காக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையானது சொல்லுகிறது, ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது இங்கு வரையறுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். மகனே, மகளே, அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர்
தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையானது கடந்து வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஒரு சிறந்த பரிந்துரையாளராக மாற வேண்டும். பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இருவர் அல்லது மூவராக ஒன்றிணைந்து வருகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து ஜெபித்தோமேயானால் விடுதலையானது கடந்து வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் யாருக்காக ஜெபிக்கிறார் என்றால் பாவிகளுக்காக ஜெபித்தார். பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவருடைய தண்டனையானது இவர்கள் மீது வரக்கூடாது என்பதற்காகவும் ஆபிரகாம் பாவிகளுக்காக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் வாழக்கூடிய சமூகத்திலே பாவத்தில் வாழக்கூடிய மக்கள், பாவிகளாயிருப்பவர்கள், அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று நாமும் இறைவனை பார்த்து ஜெபிக்க வேண்டும். 2 நகரங்கள் நமக்கு தெரியும். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களிலே இந்த நிலையானது எடுத்துச் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சோதோம் கொமோரா இந்த 2 நகர்களும் பாவத்தின் நகர்கள், ஓரின சேர்க்கை மலிந்து கிடந்த இடங்கள். ஆண்டவர் இந்த இயற்கைக்கு முரணான உறவு வைத்திருந்த இந்த இடங்களை அழிக்க திருவிழம் கொண்டார். அப்பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே லோத்து மட்டும் தப்பித்து போவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த 2 நகர்களை அழிப்பதற்காக சித்தம் கொண்ட தருணத்திலே ஆபிரகாம் வருகிறார். ஆண்டவரை எட்டி பிடிக்கிறார். ஆண்டவரே, இந்த மக்களை வாழவிடும். 50, 40, 30, 20, 10 இருந்தால் நீர் அவர்களை விட்டு விடுவீரா என்று ஆண்டவரோடு அவர் பேசக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கு நல்லவர்கள் யாரும் இல்லை. விவிலியம் சொல்லுகிறது, தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை சொல்லுகிறது, உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகி இருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார். ஆண்டவர் இந்த நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பாருங்க, லோத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மன ஒப்பந்தமான மருமகன்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஆண்டவர் இந்த 2 நகர்களையும் அழிக்கப் போகிறார், ஆகவே நீங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் நகைத்தார்கள், ஏளனம் செய்தார்கள். என்ன இது கிழவன் ஏதோ பேசுகிறானே என்று நகைத்த அந்த நிகழ்வை பார்க்கிறோம். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது, நோவா பேழை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனிக்க வேண்டும் மகனே, மகளே, லோத்து தன்னுடைய மருமகன்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த நகரை அழிக்கப் போகிறார், நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் நகைத்தார்கள். அதே போல நோவா அந்த பேழை கட்டி கொண்டிருந்த நேரத்திலே வெள்ளப்பெருக்கு வருகிறது, மனம் மாறுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நகைத்தார்கள். ஏனெனில் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவர் பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிந்து போன அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இவர் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று ஜெபித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவிகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அங்கு கண்டிப்பாக ஒரு மனமாற்றம் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக எசேக்கியா. இந்த எசேக்கியா யாருக்காக ஜெபிக்கிறார்? யாருக்காக விண்ணக வாயிலை எட்டி பிடித்தார்? யாருக்காக பரிந்து பேசுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, எருசலேமிலே துன்பப்பட்ட மக்களுக்காக, துன்பத்திலே வேதனையோடு இருந்த மக்களுக்காக இவர் ஆண்டவரை எட்டி பிடித்தார். பாருங்க, விவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 2 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 14 to 37 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான நிகழ்வு என்னவெனில்,
2 அரசர்கள் 19:16 சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே உம் வழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். ஆண்டவரே நீர் எங்களுடைய வழிகளை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகரிப்பின் சொற்களை கேட்பீராக. தூதனுப்பி இதோ கடவுளுடைய சொற்களை பழிக்கும் அந்த செனகரிப் என்ற அரசனுடைய செய்தியை நீர் கேட்பீராக என்று சொல்லுகிறார். ஏனெனில் எருசலேமிலே துன்பப்பட்டார்கள் ஆண்டவருடைய மக்கள். இந்த மக்களை செனகரிப் என்ற அரசன் துன்பப்படுத்தினான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்ன பெரிய கொம்பா, அவர் என்ன பெரியவரா என்றெல்லாம் ஆண்டவரை பழித்த அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 2 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இப்பொழுது இவன் கையில் இருந்து எங்களை காத்தருளும். ஆண்டவரே இப்பொழுது இவனுடைய கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். இதன் மூலம் இந்த உலகத்திலே நீர்தான் பெரியவர், நீதான் உயிருள்ளவர் என்பதை உலக அரசுகள் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் எசேக்கியா. அப்படி பார்க்கின்ற பொழுது பாருங்க, இந்த மக்கள் துன்பப்பட்டார்கள், பிற அரசர்களின் கரங்களிலே அடிமைகளாக துன்பப்படுகிறார்கள். அப்பொழுது எசேக்கியேல் அரசு ஆண்டவரை பார்த்து கதறுகிறார், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாரு, அடிமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாரு, எல்லோரும் நகைக்கிறார்களே, வேற்றினத்து அரசன் நகைக்கிறானே, உங்களுடைய கடவுள் என்ன பெரிய கடவுளா என்றெல்லாம் கேட்கிறானே, அந்த பழிச்சொற்களை நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடு. அவ்வாறு விடுதலை கொடுக்கின்ற பொழுது நீதான் கடவுள் என்பதை, நீதான் பெரியவர் என்பதை இந்த உலகமானது அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். 2 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இந்த செனகரிப் என்ற அரசன் சொல்லுகிறான், அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது, அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் கையினின்று விடுவித்தது உண்டா? தங்களுடைய நாட்டை என் கையிலிருந்து விடுவித்தது உண்டா? அப்படி இருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கையினின்று விடுவிக்க முடியும்? அப்படியானால் இதோ இஸ்ராயேலரை என்னுடைய கையிலிருந்து உங்களுடைய கடவுள் விடுவிப்பாரா என்று கேள்வி எழுப்புகிறான். யோசித்து பாருங்க, ஆண்டவரை, உயிருள்ள கடவுளை, உண்மையான கடவுளை இவன் பழித்தான், பழித்துரைத்தான். அவரால் முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறான் இந்த செனகரிப் என்ற அரசன். ஆகவேதான் 2 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று, அன்றிரவு ஆண்டவருடைய தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். 180,000 பேரை கொன்றழித்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பேரை பழித்துரைத்த இடத்திலே அங்கு என்ன நடந்தது? அந்த போரிலே 1,80,000 பேர் செத்து போகிறார்கள், மடிந்து போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமென். துன்பம் வருகின்ற பொழுது சோர்ந்து போகாதே மகளே, மகனே, ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். இறுதியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வார்த்தையில நான் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு யாருக்காக ஜெபிக்கிறார்? உலக மக்களுக்காக ஜெபித்தார். உலக மக்களுக்காக அவர் பரிந்து பேசினார். எப்படி பரிந்து பேசினார்? யாருக்காக இங்கு பரிந்து பேசுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா 23:34 சொல்லுகிறது, அப்போது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. தாங்கள் செய்வது இன்னதென்றே இவர்களுக்கு தெரியவில்லை, தந்தை இவர்களை மன்னியும் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசினார்கள், பாவிகளுக்காக பரிந்து பேசினார்கள், துன்பப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசினார்கள், உலகிற்காக பரிந்து பேசினார்கள். இவர்கள் ஆண்டவருடைய விண்ணக வீட்டை பற்றி பிடித்தார்கள், தங்களுடைய குரலால் பற்றி பிடித்தார்கள். மகனே, மகளே, இன்று நாமும் ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, பாவிகளுக்காக, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, உலகத்திற்காக ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கடந்து வாரு என்று இந்த நாளிலே நாமும் ஜெபிப்போமா?
எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று, இதோ நமது மத்தியிலே இருப்பவர் பெரியவர், வாழ்வு தருகின்றவர் நமது மத்தியிலே உயிரோடு வீற்றிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை தேடி உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களை ஜெப வீரர்களாக மாற்றுங்கப்பா. துன்பப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை, பாவிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை, இந்த உலகிற்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் சிறந்த பரிந்துரையாளர்களாக மாற வேண்டும். சிறந்த ஒரு பரிந்துரையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய ஜெபம் உம்முடைய வீட்டை நோக்கி எழும்ப வேண்டும். தூவம் போல எழ வேண்டும், தூவம் போல எழ வேண்டும். உம்முடைய வீட்டை பற்றி பிடிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, இயேசுவே, என் இயேசு ராஜனே. அப்பா, என்னுடைய சித்தமெல்லாம் உம்முடைய வார்த்தையை கேட்பது, உம்முடைய சித்தப்படி நடப்பது, உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிப்பது, உம்முடைய வார்த்தையை தியானிப்பது. ஆண்டவரே, உம் சித்தப்படி நான் நடக்க வேண்டும், உம் வார்த்தையை நான் வாழ்வாக்க வேண்டும், உம்மை நோக்கி பின்தொடர வேண்டும். நீர் ஆண்டவர், நீர் ஆண்டவர், என்னை வாழ வைப்பவர், என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி இயேசுவே. உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்மையே நோக்கி இருக்கிறதப்பா, உம்மையே
நோக்கி இருக்கிறதப்பா. இதோ விண்ணக வாயில எட்டி பிடிக்கும் மனிதனாக என்னை மாற்றுங்கப்பா. விண்ணக வாயில எட்டி பிடிக்கும் மனிதனாக என்னை மாற்றுங்கப்பா. இது கடவுளுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிள்ளைகளை இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவே, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தூக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தூக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. அவர்களுடைய பாதையிலே இயேசுவே, அவர்களுடைய பாதைகளை உறுதிப்படுத்துங்க. உலகம் முழுவதும் நம்முடைய மக்கள் ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும். வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். உடைந்து போகாதவாறு ஆசீர்வதிங்கப்பா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரும் சேவைக்கே என்னை அழைத்தீரும் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. துன்பத்திலே இருந்த ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்தீரே. துன்பத்தில் இருந்த மக்களுக்காக இதோ உம்மை தேடி வந்தார் எசேக்கியா. இயேசுவே, இன்று துன்பத்திலே வேதனையோடு அவதிப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. திருமணமாகாத நிலையிலே வேதனைப்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்திலே பிரச்சனைகளோடு வாடக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்திலே சந்தேக மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் வேதனையோடு துடிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். வேலை இல்லாத நிலையிலே துடித்துக் கொண்டிருப்பவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பெற்றோரின் பெரியோரின் சொல் பேச்சை கேட்காத பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பமானது இயேசுவே நரகமாக இருக்கிறது என்ற வேதனையிலே துடிக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, அப்பா, இதோ துன்பத்தில் வேதனைப்படக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீ தொடுவீராக. கடன் பாரங்களின் மத்தியிலும் வறுமையிலும் மத்தியிலும் இயேசுவே துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கைக்காக நீர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவே. இந்த நாளிலே தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவே. இதோ துன்பத்திலே வேதனையோடு துடித்த அந்த மக்களுக்காக எசேக்கியா ஆண்டவரை பார்த்து வேண்டினாரே. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உம்மை நாங்கள் தேடி வருகிறோம், உம்மோடு இணைந்திருக்கிறோம். ஆனாலும் இயேசுவே, ஆனாலும் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்பவை கிடைக்காமல் இருக்கும் பொழுது, நாங்கள் வேண்டுதல் கிடைக்காமல் இருக்கும் பொழுது பிறர் எங்களை நகைக்கிறார்களே, பிறர் எங்களை நகைக்கிறார்களே. உங்களுடைய கடவுள் எங்கே? உங்களுடைய கடவுளால் உங்களை விடுவிக்க முடியுமா என்று நகைக்கிறார்கள் இயேசுவே. அப்பா, அப்பா, அன்று அந்த செனகெரிப் என்ற அரசு சொன்ன நேரத்தில் அந்த இடத்திலே நீ வல்லமையை கொடுத்து நீர்தான் கடவுள் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினீரே இயேசுவே. இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினீரே. எங்க குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த இடத்திலே குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர்தான் ஆண்டவர் என்பதை, நீர்தான் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமை ஊற்றுவீராக, அந்த வல்லமை ஊற்றுவீராக. நீர் பெரியவர்,
நீர் உயிருள்ளவர், நீர் வாழ வைக்கிறவர். உம்மை தேடி வருகின்ற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் புரிய வைப்பீராக இயேசுவே. ஆண்டவர் இயேசு உலக மக்கள் அனைவருக்காக ஜெபித்தாரே, இதோ நாங்களும் எங்கள் உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தமிழகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உலகம் முழுவதும் உம்முடைய பேரின் வல்லமையானது இந்த உலகம் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் இயேசுவே. இதோ அவருடைய கண்கள் 7, அந்த 7 அகல்களும் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் ஆண்டவருடைய கண்கள் என்று சொன்னது போல, அப்பா, இந்த உலகம் முழுவதும் உம்மை சுற்றி பார்க்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் நீர் சுற்றி பார்க்க வேண்டும். உலக மக்களை நீர் சுற்றி பார்க்க வேண்டும். இந்த உலகிற்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும். இந்த உலகிற்கு ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும். இந்த நற்கருணை ஆராதனைகளை விண்ணப்பங்களை எடுத்து வைத்து எங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை உற்று பாருங்க, உற்று பாருங்கப்பா. செவிகளை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்களை பொருத்தியவர் காணாதிருப்பாரோ என்று சொன்ன அந்த வல்லமையான வார்த்தை எதிரொலிக்க வேண்டும் ஆண்டவரே, என்று சொன்ன அந்த வல்லமையான வார்த்தை எதிரொலிக்க வேண்டும் இயேசுவே. இன்று இந்த உலகம் முழுவதும் உம்முடைய வல்லமைக்குள்ளே வர வேண்டும், உம்முடைய வல்லமைக்குள்ளே வர வேண்டும் ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், நீ தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் உம்மை தேடி வர வேண்டும், உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும். அந்த வல்லமையை இந்த நாளிலே நீர் ஊற்ற வேண்டும் இயேசுவே. உலக மக்கள் உம்முடைய பரிந்துரையை, உலக மக்கள் உம்மீது வைக்கக்கூடிய வேண்டுதல்களை கேட்டு அருள் புரிய வேண்டும். நாங்கள் ஜெப வீரர்களாக மாற வேண்டும், நாங்கள் சிறந்த பரிந்துரையாளர்களாக மாற வேண்டும். அந்த வல்லமையை தர வேண்டும் என்று எல்லோரும் அப்படியே முழந்தால் படியிடுவோம், அப்படியே முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு நமது மத்தியிலே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரின் முன்னால், அப்பா, நான் ஒரு ஜெப வீரனாக மாற வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வை நீர் உயர்த்துவீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக மாண்பியர் பாடலின் வழியாக உம்முடைய ஆசீரை நாங்கள் இறைஞ்சுகிறோம். மாண்புயர் யோவல் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகலாமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளை தியானிக்கும் நாங்கள் அவற்றை எங்களுடைய வாழ்க்கைகளை கடைபிடித்து நம்பிக்கைக்குரியவர்களாகவும் ஜெப வீரர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவே ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மிரியம் தொலைக்காட்சி வழியாக நற்கருணை ஆராதனையானது ஒளிபரப்பப்படுகிறது. உங்களுடைய சிறப்பு வேண்டுதல்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே விவிலியத்தினுடைய விளக்கங்களானது 5 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. இவற்றையும் நீங்கள் கேட்டு பிறருக்கும் எடுத்துச் சொல்லி நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழ உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமேன்.